பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக வாலிபர்கள் பல காரியங்களிலே முடிவெடுக்க முடியாமல் பரிதாபத்தோடு நிற்கிறதை பார்க்கிறோம். சரியான முடிவெடுக்க தெரியாமல் திணறுகிற வாலிபர்கள் மாத்திரமல்ல, பெண்களையும் பார்க்கிறோம். வாழ்க்கையிலே சரியான முடிவெடுக்க தெரியாமல் திணறுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியான முடிவெடுப்பதில்லை பெற்றோர்களும் திணறிக் கொண்டிருக்கிறார். பிள்ளையுடைய திருமண காரியங்களாகட்டும், எதை நாங்கள் தெரிந்தெடுப்பது, என்ன செய்வது, இன்றைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு காலத்துல திருமணம் அவ்வளோ பெரிய பிரச்சனையா இல்லை. திருமணம் முடிந்து விட்டால் அவர்கள் சந்தோஷமாய் வாழ்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கு திருமணங்கள் நம்பிக்கை தகர்த்து கொண்டிருக்கிறது. பல திருமணம் முடிந்த ஒரு வாரம் 2 வாரம் அல்லது மறுநாளே அது உடைந்து போகிற உறவுகளாயிருக்கிறது. ஆகவே பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள். பிள்ளைகளுக்கும் சரியான முடிவெடுக்க தெரியல, பெற்றோர்களுக்கும் முடிவெடுக்க தெரியல. யாராவது ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்ணலான்னா அதுவுமே இன்றைக்கு சரியான ஒரு தீர்வை தருவதா இல்லை. அப்ப என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய மாதிரியை நீங்கள் பாருங்கள். ஒரு நாள் ஆண்டவர் இரவிலே வெளியே புறப்பட்டு போய்விட்டார். ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இரவு முழுவதும் ஜெபித்தார். காலையிலே ஜெபத்தை முடித்து கீழே வரும்பொழுது அவரை தேடி அநேகர் வந்து விட்டார். அந்த வந்து நின்ற மக்களிலே 12 பேரை செலக்ட் பண்ணார். அதற்கு முன்னாடியே பேதுரு, யோவான்லாம் அவர் கூட தான் இருந்தாங்க. ஆனால் அன்றைக்குத்தான் தன்னோடு இருக்கிற ஜனங்கள்ல ஒரு 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்களை சீஷர்கள் என்று அழைத்தார். தன்னோடு கூட வைத்து ஒரு டீம் அப்பதான் உருவாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷ குமாரனாய் இருந்தும் 12 சீஷர்கள் தமக்கு தேவை, அடுத்தவர்களை தயார் செய்ய வேண்டும் என்று வரும்பொழுது, தெரிந்தெடுப்புக்கு வேண்டிய ஒரு காரியம் வரும்பொழுது பிதாவினிடத்திலே இரவு முழுவதும் ஜெபித்தார். அன்பானவர்களே, மகள் திருமணத்திற்காக, ஒரு மகன் திருமணத்திற்காக ஒருவேளை நீங்கள் பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு காரியம் செய்யுங்க, ஜெபத்தில் வைக்க ஆரம்பிங்க. அதற்கென்று ஒரு பிரத்யேக நேரத்தை குறித்து அந்த நேரத்தில் கிரமமாய் என் மகளுடைய திருமண காரியங்களுக்காக ஜெபிப்பேன்னு சொல்லி பெற்றோர் தனித்தனியாகவோ அல்லது சேர்ந்தோ ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க 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 ஆண்டவர் ஏற்ற காரியங்களை சரியாய் கொண்டு வரும் பொழுது எதை தெரிந்தெடுத்துக் கொள்வது என்கிற ஒரு நிச்சய தன்மையை உங்களுக்குள்ளே அவர் தரும். ஜெபமே ஜெயம். நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்கள், பெற்றோர்கள் தங்கள் மகனுடைய அல்லது மகளுடைய திருமண காரியத்துக்காய் அவர்கள் ஆயத்தப்படுகிறார்கள் அப்பா. ஆனால் எதை தெரிந்தெடுப்பது என்பதிலே பிள்ளைகள் திணறிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இந்த காரியங்களை ஜெபத்திலே வைத்து ஜெயமெடுக்க உதவி செய். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.